வணக்கம் நண்பர்களே. வரலாற்றை திரும்பி பாருங்கள் என்று எல்லோரும் சீமான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். நான் அதே வரலாற்றை தான் நான் சீமான் அவர்களுக்கு சொல்பவர்களை குறித்து ஒன்று கேட்கிறேன். அதே வரலாறை திரும்பி பாருங்கள். ஈவே ராமசாமி ஐயா பெரியார் என்று நீங்கள் புகழ்கிற, நீங்கள் வணங்குகிற அல்லது போற்றுகிற ஒருவருடைய வரலாற்றை பின்தொடங்கி பாருங்கள். பெரும் செல்வந்தர் கிட்டத்தட்ட ஜமீன்தார். அவர் அப்படி ஜமீன்தார் என்பதனால்தான் அவரை வைக்கும் போராட்டத்தில் கைது செய்யாமல் முதல் முறையில் விட்டார்கள். இது வரலாறு. இதை நான் பதிவு செய்திருக்கிறேன். வரலாற்றை இன்னும் பின்னோக்கி பாருங்கள். வைக்கம் போராட்டத்தில் அவரை கைது செய்யாமல் அங்கிருந்த திருவிதாங்கூர் மன்னர் பரம்பரை இவர் ஒரு ஜமீன்தார் பரம்பரை சேர்ந்தவர், இவரை கைது செய்ய வேண்டாம், ஏதோ ஒரு முன்னெடுப்பில் வருகிறார் என்று அதை பற்றி விரிவான வீடியோ என்னுடைய இதில் இருக்குது. அதே நீங்கள் பார்த்துக்கலாம். அங்கே என்ன நடந்துச்சு, வைக்கம் போராட்டமே எப்படி நடந்துச்சுன்னு போட்டிருக்கிறேன். நீங்கள் ஜமீன்தார் முன்னோருடைய சொத்துக்களில் ஒரு 2 தலைமுறை என்று வைத்துக் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் பெரியாருக்கு தாத்தா அப்படி கூட வச்சுக்கோங்க. 2 தலைமுறையாக செல்வந்தராக, ஜமீன்தாராக, பெரும் செல்வம் கொண்டவராக வாழ்ந்தவர் குடும்பத்தில் வளரும் குழந்தைகள் சற்று முரட்டு சுவாதத்தோடு தான் இருக்கும். பொறுப்பற்ற தன்மையிலும் இருக்கும் வாய்ப்பு உண்டு. அவர்கள் மூதையார்கள் எல்லாம் வணிகத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். இவர்கள் பொறுப்பற்றவர்களாக ஏதோ ஒரு வாரிசு உருவாகும். இதை நான் நடைமுறையில் கண்டதை சொல்கிறேன். அதற்காக 4 தலைமுறை வாழ்ந்தவர்களெல்லாம் பொறுப்பற்றவர்களாக ஒரு வாரிசு உருவாகிவிடும் என்று நான் கூறவில்லை. தயவுசெய்து தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இந்த விஷயத்தில் இவர் மூதையாருடைய சொத்தில் வாழ்ந்தவர், மூதையாருடைய சொத்துக்களிலேயே வளர்ந்தவர். ஒரு முரட்டுத்தனமும் பொறுப்பற்றத்தனமும் இவருடைய இயல்புலாக இருந்திருக்கிறது. காசி போயிட்டு வரலைன்னா இவருக்கு வேறு விஷயமே வேறு. காசியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இவர் மற்ற அவரை பற்றி இழிவாக பேசுவதற்கு, அது வேறு பேர் சொன்னால் இழிவாக பேசுகிற மாதிரி ஆகிடும். வேண்டாம். காசியில் நடந்த ஒரு அவமானம், அதனால தான் இவர் பிராமணர்களை வெறுக்கிறார். பிராமணர்களை வெறுக்க ஆரம்பித்த பிறகு தான் இவருக்கு இத்தனை வருகிறது. ஒரு பொறுப்பற்றவரின் எந்த பொறுப்பும் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் தேசாந்திரியாக தெரிந்த ஒருவருடைய கருத்துக்கள் இருக்கட்டும், அவருடைய அனுபவங்களை சொல்லட்டும், தத்துவமாக எடுத்து வந்தது யார்? இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய பின்புலம் இருக்கிறது. அதை நான் கூற விரும்பவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு தத்துவவியலாளருக்கு இணையாக ஈவே ராமசாமியாவை மதிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், மற்றவர்கள் நம்பியதை அவர் இழிவுபடுத்தினார். என்ன? கடவுள் நம்பிக்கையை. அதன் பின்பு அவர் லட்சக்கணக்கில் தத்துவம் சொன்னால் என்ன? ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை குலைப்பது மிகப்பெரிய பாவம். அதை அவர் செய்தார். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.